நேற்று சடனாக 11 மணிக்கு எக்கச்சக்கமான சிக்கன் மோமோஸ் ஆர்டர் நமக்கு வந்துருச்சுங்க. கடகடன் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கஸ்டமர் என்ன அர்ஜென்ட்டாக யூஎஸ் கிளம்புறாங்கன்னு சொன்னாங்க. இது கூட அவங்க ரீசெல்லர் தான் என்னென்ன வாங்கினான்னு கேட்டிங்கன்னா, கேரட் மால்ட், நேந்திரம் பனானா மால்ட், நம்மளோட ஏபிசி மால்ட். ரீசெல்லர்னால நான் எந்த ஸ்டிக்கருமே ஒட்டல. அகெயின் ஃபிக் ரோல் 5 டப்பா, எப்படியும் நமக்கு 10 டப்பா. அப்படியே நான் புட்டு வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதையும் சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஏபிசி மால்ட், ராகி மால்ட், அப்புறம் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ், ரெட் பனானா மால்ட், இது எல்லாமே வாங்கினாங்க. நானும் கூட சுடு தண்ணி வச்சுட்டு நம்ம புட்டு மாவையும் வச்சுட்டு இருந்தேன். இந்த இடம் செம்ம அனல் பறக்குது. டைம் ஆல்மோஸ்ட் 12 o'clock. நான் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேனும் வச்சுருந்தேன். ஸோ அவங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே டன்ஸோ புக் பண்ணிட்டேன். நான் எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சாம்பார் தான் வச்சேன். ஸோ அது கேபிஎன் ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க பால் எல்லாமே வீட்டிலே கொண்டு கொடுத்துருவாங்க. கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ஆஃபீஸ் வேலை பார்க்குறதுனால டைமில் குழந்தைங்க வீட்டில் உள்ள எல்லா காட்டன் பாக்ஸையும் கட் பண்ணி கலர் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வாழை மரத்தில் வாழைக்காய் பழுத்துருச்சுன்னு சொல்லி அதையெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாரு. நான் கேபிஎன்ல யூஸ்வலாக வாழை மாம்பழம், பொரியலுக்கு வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், பால், வெள்ளரிக்காய், எப்போவுமே இப்போ ரொம்ப சம்மராக இருக்குல்ல, ஸோ அதனால வெள்ளரிக்காய் எவ்ரிடே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். ஸோ எப்போவுமே அவங்க 10 to 20 minutesக்குள்ளே டெலிவர் பண்ணிடுறாங்க. அதனால ஃப்ரிட்ஜில் எதுவுமே ஸ்டோர் பண்ணுறதில்ல. ஈவினிங் குழந்தைங்களுக்கு செம்ம பசி. ஸோ வீட்டில் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரித்தேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஹெல்த்தி கிடையாது, பட் வீட்டில் நம்ம சுத்தமான ஆயிலில் பொரிச்சு கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் ஒஸ்தாத் வந்துடுவார். ஸோ அவங்க டேபிளில் தனியாக செட்டப் பண்ணிட்டோம். நேற்று கேன்டீனுக்கு கொரியன் சீஸ் பன்ஸ் அண்ட் வெனிலா கப் கேக் தான் கொடுத்தோம். ஸோ எப்போவுமே எங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டாக் இருக்கும். எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கும் குழந்தைங்களுக்கும் சன்னா கொஞ்சம் வேக வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கும். இது வரைக்கும் நான் கடையில் தோசை மாவு, இந்த ரெடிமேட் சப்பாத்தியில் வாங்கினதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபைபருக்காக நம்மக்கிட்ட முளைக்கட்டின ஹை ஃபுட்ஸோட கம்பு மாவு இருந்துச்சு. அதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ தட் ஏதாவது ஒரு ஃபைபர் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ரீசெண்டாக லாஸ்ட் 1 monthல எனக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க தராவியில். அவங்க ஃப்ரெண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட லைஃப் அட்வைசஸ். அண்ட் நேற்று காலையில் 10 மணிக்கு இந்த சப்பாத்தி, புதினா சப்பாத்தி அண்ட் முட்டை கொடுத்தாங்க. எனக்கு எந்த ஃப்ரெண்டு கிடைச்சாலும் ஓசியில் மட்டும் சாப்பாடு கிடைச்சிருது. உண்மையிலேயே ரொம்ப பிளெஸ்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க.